நமஸ்காரம். ஓம் மகாசேஷர் குரு அகத்திய குருவே நமக. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது அகத்தியர் வழிபாடம் என்ற நூல்லேருந்து ஒரு தலைப்பாக பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி அதே தான், திருமணத்தோட தொடர்ச்சி தான். திருமணத்தை பற்றி ஐயன் எப்படி இருக்கணும், ஒரு பொண்ணாக இருக்கட்டும், ஒரு கணவனாக இருக்கட்டும், சுற்றத்தார்கள் எப்படி, அவங்கெல்லாம் என்னது, சம்சாரம் ஒரு படகை போல் அப்படின்றதில் மிக தெளிவாக விளக்கியிருந்தாங்க. மேலும் இந்த திருமணத்தோட ஆழ்ந்த அர்த்தங்களையும் இன்னும் நம்ம என்னெல்லாம் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். மணமாகும் மக்களுக்கு அறிவுரை. இது ஐயன் அகத்தியர் முனிவர் சொல்கிறாங்க. மணமாவதற்கு முன்பே தாங்கள் இருவரும் மனம் செய்து கொண்டு வாழ்க்கையை எப்படி அமைக்க வேண்டும், எப்படி நடந்து கொண்டால் மன வாழ்க்கை செழிப்பாக இருக்கும் என்பதை அறிய வேண்டும். ஆதலால் மனமாக வேண்டும் என்னும் ஒரு ஊற்று மனதில் உள்ளிருந்து வெளிப்பட வேண்டும். எப்பொழுதும் ஒரு பொருளை பற்றி ஆசை இருந்தால்தான் அந்த பொருளை அடைந்ததும் ஒரு திருப்தி உண்டாகும். மனமாக வேண்டும் என்னும் ஆசையே இல்லாத ஒருவரை பெற்றோர்கள் மன வாழ்க்கையில் ஈடுபடுத்தி விட்டால் அங்கு இன்பத்தை விட ஒரு அதிர்ச்சி தான் உண்டாகிவிடும். ஆதலால் தான் எதற்காக திருமணம் செய்து கொள்கின்றோம், அப்படி அதில் எதை அனுபவிக்க ஆர்வமாக இருக்கின்றோம் என்பது மனமாகும் முன்பே இருவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாகும். திருமணம் என்பது ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் கூட்டி வைத்து யாருக்குமே உரிமை இல்லாத இவருக்கு மட்டும் தனியாக உடம்பையும் உள்ளத்தையும் இயற்கையாக அளவுக்கு தகுந்தபடி அனுபவிக்கச் செய்யும் ஒரு நிலைமையாகும். ஒரு ஆணோ அல்லது பெண்ணோ, பெரியவர்கள் ஆன பெண் தன் உடலை தன் பெற்றோருக்கும் முழுதாக காண்பிக்க இயலாது. அப்படி இருக்கும் இருவரும் அந்யோன்யமாக கடவுளின் சிருஷ்டியில் ஆண் பெண் எனும் இருவகையாக முற்றிலும் வேறுபட்ட உருவங்களை அங்கங்களை அமைத்திருக்கின்றனர். முதல் முறையாக சிருஷ்டியின் கோலத்தில் மறைப்பு ஏதும் இல்லாத ஒரு உடலை பார்த்தபோது அதில் தனக்கே அறியாத ஒரு புது அனுபவம் உண்டாகின்றது. தெய்வத்தின் சிருஷ்டியில் இன்னொரு பாதி உடலை பார்த்தும் ஆணும் பெண்ணும் ஆனந்த நிலையில் வாழ்கிறார்கள். அதனால்தான் மனமாகும் முன் உடலை மூடி மறைப்பது நல்லது. சிருஷ்டியின் அழகை ரசிப்பதற்கென்றே ஒரு காலமும் ஒரு நிர்பந்தமும் பெரியோர்களால் ஒரு அனுமதிக்காக மனம் என்னும் ஒரு ஒப்பந்தம் வேண்டி அமைகின்றது. இதுதான் திருமணம். உடலை பார்த்து ரசித்ததோடு இயற்கையின் தூண்டலால் அதை ஸ்பரிசித்து அருகில் ஈடுபடச் செய்கின்றது. தழுவிக்கொள்வது இப்படிப்பட்ட ஒரு ஆர்வம் இயற்கையாகவே உண்டாகின்றது. இதற்கு பின் இரு உடலும் ஒரு உடலாய் சேர்ந்து மோகத்தின் உச்சநிலையில் உண்டாகும் தூய்மையான சிறந்ததோர் களியின் இன்பம் உண்டாகின்றது. என்ன ஒரு ரிஷி இவ்வளோ பேசியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் இதோட உட்பொருள் பாருங்களேன். இங்கே எங்கேயுமே இந்த விஷயங்களை தப்பாக அவங்க சித்தரிக்கவே இல்லை. அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆழ்ந்து நீங்கள் படிக்கும்போது அவ்வளோ அற்புதமான ஞானம் வரும். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, இன்னொருக்க நான் வாசிக்கிறேன். உச்சநிலையில் உண்டாகும் தூய்மையான சிறந்ததோர் களியின் இன்பம் உண்டாகின்றது. தூய்மையான சிறந்ததோர், இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணுன்றது தான் இங்கே முதற்கட்டமாக பேசியிருக்காங்க. இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், நிறையா ஒரு திருமண வாழ்க்கையில் திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்க, டைவர்ஸ் கேட்குறாங்க. மேலும் சிலர் பிள்ளைக்காக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்ம இதெல்லாம் கேட்போம் அன்றாடம். நம்மளோட வீட்டிலையே நம்ம அப்பா அம்மா சண்டை போடுவாங்க, வைப்பாங்க, அதெல்லாம் இருக்கும், சண்டை வரும் போகும். ஆனால் அது தூய்மையாக இருக்கணும்னு தான் இங்கே சொல்கிறாங்க. அடுத்து பார்க்கலாம். இவர்கள் இருவருக்குமே மனதில் இருக்கும் ஆசை, கஷ்டம், துக்கம் இப்படிப்பட்ட வேறு உணர்ச்சிகளின் அலைகளை வெளிப்படுத்தி அதில் ஆறுதல் பெறுவது மன வாழ்க்கையின் இன்னொரு வேண்டுதலாகும். உடல் தேவைக்கு மட்டும் இல்லை, ஒருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். ஒரு கணவனாக ஒரு கேர்ள் ஒரு பாய்னு வச்சுக்கோங்க, கணவன் மனைவி இருக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில், இந்த திருமணத்தில் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். அவங்க ஒரு துணையாக இருந்து அந்த கஷ்டத்தில் கூட பங்கிட்டு முன்னேற்றத்துக்கான வழிமுறைகளை 2 பேரும் பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. மன வாழ்க்கை என்பது இன்பத் துன்பங்களை பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருந்து தாங்கள் மட்டுமே மன வாழ்க்கையின் சுகத்தை அனுபவிப்பது என்பது அல்ல.
இருவருக்கும் இருக்கும் இணைப்பை ஒரு கணம் இழுத்து ஓரிடத்தில் மூடி மறைத்து அக்குடும்பத்தில் இருக்கும் வெவ்வேறு நபருக்கும் தாங்கள் செய்ய வேண்டிய கடமை இதுவும் ஆக இருக்கின்றது. நம்ம நினச்சிட்ருப்போம், சரி கல்யாணம்னா வெறும் அந்த பொண்ணும் பையனும் கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமா, அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க, பிள்ளை அப்படி இல்லாமல் குடும்பமாக எல்லாரோட எண்ணங்களுக்கு ஏற்றால் போல் நடந்து கொள்வதும் திருமணத்தில் ஒரு அங்கம் வகிக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அன்பினாலும் கடமையினாலும் பெரியோர்களின் சுகத்தை மேற்படுத்துமாறு அவர்களுக்கு பணிவிடை செய்தல் வெகு முக்கியம். அதுபோல் சிறியவர்களுக்கு தாய் அன்பை பெருக்கி இன்பத்தை அளிப்பதும் வேண்டும். மணமான பெண் மறைவிடத்தில் கணவனுக்கு தன் உடலை அர்ப்பணிக்கின்றாள். பெரியோர்களுக்கு பணிவிடைகள் செய்து வருகின்றாள். சிறியோர்களுக்கு தாயாக அன்பை அளிக்கின்றாள். இதை தவிர இவளுக்கு இன்னொரு கடமை இருக்கின்றது. அது புகுந்த குடும்பத்தின் குலதெய்வத்தை தினந்தோறும் கும்பிட்டு தனக்கு மட்டுமல்லாமல் தன் குடும்பத்தை சார்ந்தோர்கள் எல்லோரின் நலத்துக்காக வேண்டிக் கொள்கின்றாள். சந்தர்ப்பம் கிடைத்தால் தன் அன்பை ஆதரவை வீட்டில் இருக்கும் செடி கொடிகளுக்கும் ஆடு மாடுகளுக்கும் வேலை செய்யும் ஆட்களுக்கும் அள்ளித்தருகின்றாள். இப்படியான ஒரு மனைவி பெரியோர்கள் சிறியோர்கள் இயற்கை தெய்வம் எல்லோரையும் மகிழ்விப்பவள்தான் ஒரு சிறந்த பெண்ணாக பெயர் எடுக்கின்றாள். எல்லோரிடமும் அன்பையும் பெறுகின்றாள். மனைவி அப்படின்னு சொல்லிட்டோம்னா கணவன் அவங்களோட குழந்தை அப்படின்னு போடாமல் சுற்றத்தாருக்கும் எவ்வளோ அழகாக இயற்கையோடு சேர்ந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த பெண் வீட்டில் நிர்வகிக்கிற ஒரு ஆடு மாடு இல்லைன்னா செடி கொடிகள் எல்லாத்துக்கிட்டையும் அன்பை பகிர்ந்து எல்லாத்தையும் முன்னோக்கி அன்பை செலுத்தி அதை ஆனந்தமாக வச்சுக்கிற குடும்பத்தை ஆனந்தமாக வச்சுக்கிறதுல முழு பொறுப்பு அந்த பொண்ணுக்கே சேர்ந்தது. என்ன அது மட்டும்தானா, அப்போ பையனுக்கு எதுவும் இல்லையான்னு கேட்பீங்க. அதுக்கும் சொல்லியிருக்காங்க. கணவன் செய்யும் கடமைகள் என்ன? யாரோ பெற்ற ஒரு பெண்ணுக்கு மணப்பந்தலில் தாலி கட்டியதால் தன்னவள் என ஆக்கிக் கொள்கின்றான். பிறந்தோரையும் பிறந்த வீட்டையும் விட்டுவிட்டு வெகு தூரம் பிரிந்து இன்னொரு குடும்பத்தில் வாழ்க்கையை துவங்கும் அப்பெண்ணிற்கு முற்றிலும் ஆதரவு தர வேண்டும். பிறந்த வீட்டை மறப்பது அவளுக்கு அவ்வளவு சுலபமில்லை. ஆதலால் அவ்வப்போது அவளை அலங்கரித்து நல்லாடை போட்டு நலமுடன் செழிக்க அழகு மேல் பொங்க அவ்வப்போது அவளை அவள் பெற்றோர்களிடம் கொண்டு போய் சில காலம் அவர்களுடன் இருக்க வைப்பது நல்லது. மகளின் சுகத்தை கண்டு அவள் பெற்றோர் மனங்குளிர மருமகனை வாழ்த்துகின்றனர், புகழ்கின்றனர். இவளுக்கும் தன் கணவனை பற்றி பெருமை உண்டாகின்றது. அவன் மீது நம்பிக்கை அதிகரிக்கின்றது. குடும்பத்தில் ஒரு சில சிக்கல்கள் உண்டாகின்றது. தன் அறிவையும் அன்பையும் கொண்டு சிக்கல்களை மெதுவாக அகற்றி நல்ல எண்ணங்களை பெருக்கி எல்லோரையும் ஒற்றுமையாக வைத்துக்கொள்வது கணவனின் கடமை. தான் கொண்டு வந்த பொருள் வீட்டில் இருக்கும் எல்லோருக்கும் பகிர்ந்து அளித்த பின் தன் பெண்டிற்கு மட்டுமே தனியாக அறையில் தனிமையில் பரிசை கொடுப்பது நல்லது. எப்பொழுதும் ஒரு பெண் கணவனிடம் வேறு ஒருவருக்கு கிட்டாத தனி பொருளை தான் விரும்புவாள். இதை கணவன் அறிந்து கொள்ள வேண்டும். ஆதலால் மன வாழ்க்கை நன்றாக அமைய வேண்டுமென்றால் இவை வேண்டியிருக்கின்றன. மனமாகும் முன் மனம் என்னும் பொருளை பற்றி எல்லா அம்சங்களையும் தெரிந்து கொள்வது நல்லது. மணமகள் தன் கடமையை கணவனுக்கு மட்டுமல்லாது எல்லோருக்கும் பொதுவாக காண்பித்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவியை எப்படியெல்லாம் கவனித்து கொள்ள வேண்டுமோ அதை அறிந்து அதுபோல் நடக்க வேண்டும். பெரியோர்கள் மனமாகும் மக்களின் விஷயங்களில் உள்ளூர உறவுகள் தலையிடாமல் அவர்கள் இருவரும் சுகமாக இருப்பதை பார்த்து அதற்கு வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்கி தர வேண்டும். பிரச்சனைகள் சச்சரவாக வந்தால் கணவன் அதை தன் புத்தியை உபயோகித்து மெதுவாக விடுவிக்க வேண்டும். ஆதலால் மன வாழ்க்கையில் நல்லதொரு வாழ்க்கை அமைய வேண்டுமென்றால் ஆண் பெண் இருவருக்குள் இருக்கும் நல்ல குணங்களை பொறுத்தது ஒன்றே அல்ல. இதில் பெற்றோர்கள், உறவினர்கள், தெய்வத்தின் ஆசையும் வெகு முக்கியம். ஆக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு திருமணம் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அந்த கணவன் மனைவி மட்டும் இல்லை, ஒரு வேளை குடும்பத்திலே ஒரு சில பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்கிறதுக்கு கணவனின் சாமர்த்தியமான பொறுமையான சிக்கல்களை விளக்கும் அறிவு அந்த கணவனுக்கு பெற்றிருக்கணும். அதே மாதிரி நம்ம இதெல்லாம் கேட்டிருப்போம், சில இதில் பார்த்துருப்போம். கணவன் தனியாக
மனைவிக்கு கொடுக்கறது. இல்லைன்னா இங்கே அதை தான் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ நம்ம யோசித்து பார்த்தா ஒரு பொண்ணாக நம்மளே அதை வந்து நினச்சி பார்ப்போம். அதாவது இப்போ நம்ம அம்மா அப்பா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு கொடுக்கும் போதும் நம்ம அம்மாவுக்கு தனியாக கொடுக்கும் போதும் அம்மாவுக்கு ஒரு தனி சந்தோஷம் இருக்கும். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இதை எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஒரு பெண்ணுக்கு வந்து எப்பயும் மித்த யாருக்கும் வேறு ஒருவருக்கு கிட்டாத தனி பொருளை தான் விரும்புவாள். அது வந்து இயல்பான இதுதான். இது வந்து பெண்ணுன்னு மட்டும் சொல்லலை, அது தப்பு, நான் சொல்கிறது தப்பு. அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்கன்னா அந்த மனைவிக்கு எப்பயும் அந்த எதிர்பார்ப்பு இருக்கும். இதை கூட எவ்வளோ தெளிவாக சொல்கிறாங்க பாருங்களேன். அப்படி இருக்கும் போது கணவன் அப்படி கொடுக்கணும், தனியாக போயிட்டு எல்லோரும் முன்னாடியே கொடுக்க வேண்டாம், தனியாக அவங்கள பார்த்துட்டு அந்த உறவு வந்து அவங்க மேம்படுத்துறதுக்கு இது உதவுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த 2 பேர் மட்டுமே வச்சு வாழ்க்கை வந்து அப்படியே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு இல்லை. உறவினர்கள், உற்றார்கள், தன்னோட பெற்றோர்கள், தெய்வத்தின் ஆசையும் அதுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதுக்கு தான் எப்பயும் ஒரு சில பிரச்சனைகள் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெரியோர்கள் வந்து சரி அவங்களே சரியாயிடுவாங்கன்னு கொஞ்சம் டைம் கொடுக்க சொல்கிறாங்க. லைக் கோல் மூட்டி விடுறது அந்த மாதிரி இல்லாமல் பாதுகாத்து வாழ்க்கையை கடந்து கொண்டு போகிறது வந்து 2 பேர் கையிலையும் இருக்குது. தெய்வத்தின் அருளும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க. நாளைக்கு இதோட தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்னும் இந்த திருமணத்தை பற்றி, ஒரு ஆண் பெண், ஒரு கணவன் மனைவியை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த பாக்கியத்தை கொடுத்த அகத்திய பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாளைக்கு வந்து கணவன் மனைவி அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் காதல் பற்றிலாம் ஐயன் விளக்கியிருக்காங்க. அப்புறம் விவாகரத்துலாம் இப்போ இருக்குல்ல, இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் நீ இது பண்ணுறியா, நான் அடிச்சிட்டியா, நான் இது பண்ணிடுறேன், நீ பேசலையா, அப்படி இப்படின்லாம் சின்னதுக்கெலாம் விவாகரத்து. அந்த மாதிரி விஷயங்கள் ஏன், திருமணம் இன்னும் சில பேருக்கு ஆகவே இல்லை, அதெல்லாம் ஏன் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் மேலும் மேலும் கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்றேன். நமஸ்காரம்.